அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு உதவி செய்யும்படி இந்த உலகில் மனிதனாக வந்தார் என்ற சத்தியத்தை தியானித்து வருகிறோம். வாசிக்க கேட்கலாம். எபிரெயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த 3 வாரங்களாக இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்விலே பாடுகளை சோதனைகளை அனுபவிக்கிற நமக்கு எப்படியெல்லாம் உதவி செய்கிறார் என்ற சத்தியத்தை நாம் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் எப்படி ஆகார் என்னும் பெண்ணுக்கு எப்படி உதவியாக கை கொடுத்தார் என்ற அந்த சம்பவத்திலிருந்தும், அடுத்தது அன்னாள் என்ற பெண்ணுக்கு கர்த்தர் எப்படி உதவியாக கை கொடுத்தார் என்ற அந்த 2 சம்பவங்களிலிருந்தும், நம்முடைய ஆண்டவர் எப்படி நம்முடைய சோதனைகளில் எப்படியெல்லாம் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை நாம் தெளிவாக தியானித்தோம். இந்த வாரம் இன்னொரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஒரு கானானிய பெண்ணுக்கு எப்படி உதவியாக கை கொடுத்தார், எப்படி அவளுடைய சோதனை நடுவிலே கர்த்தர் அவளுக்கு எப்படி உதவி செய்தார் என்ற சத்தியத்தை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் இப்பொழுது 21-22 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஒரு கானானிய ஸ்திரீ, அதாவது ஒரு புறஜாதி ஸ்திரீ, கர்த்தரை அறியாத ஜனமாகிய ஒரு பின்னணியிலிருந்து வருகிற ஒரு ஸ்திரீ இங்கே ஆண்டவரிடத்தில் வந்து எப்படி ஆண்டவரை விசுவாசித்து அவள் எப்படி தன்னுடைய மகளுக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறாள் என்பதை இங்கே என்ன செய்கிறோம், இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, முதலாவதாக இந்த சம்பவத்தினோட பின்னணியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானனால் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்து வெளியே வந்தவுடன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார். பின்பு பிசாசின் சோதனைகளை ஜெயிக்கிறார். பின்பு அவர் எங்கும் சென்று பாருங்க ஊழியம் செய்கிறார். செய்து பல அற்புதங்களை, குறிப்பாக அவர் இஸ்ரேல் தேசத்தினுடைய வடக்கு பகுதியாகிய அந்த கலிலேய கடற்கரை சுற்றி இருக்கிற பல இடங்களில் ஊழியம் செய்து அவர் எப்படி தாம் பழைய ஏற்பாட்டிலே வாக்கு பண்ணப்பட்ட அந்த மேசியாவா இருக்கிறார் என்பதை ஜனங்களுக்கு தம்முடைய உபதேசத்தின் மூலமாகவும் தாம் செய்த அற்புதங்களின் மூலமாகவும் ஜனங்களுக்கு தம்மையே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். இப்படியாக இயேசு தம்மையே அந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்தியும், இப்போ பாருங்க, அந்த கலிலேய பகுதி மக்கள் இயேசுனுடைய ஊழியத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளாமல் பாருங்க இப்போ நிராகரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அது மாத்திரமல்ல, எருசலேம் நகரத்தில் உள்ள அந்த தேவாலயத்தில் உள்ள அந்த பரிசேயர்கள், அந்த யூத மத அந்த குருக்கள், அவர்களும் என்ன செய்கிறார்கள், இயேசு இருக்கிற அந்த கலிலேய பகுதிக்கு வந்து இப்போ இயேசுவோடு வாக்குவாதம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆதலால் இப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனோட ஊழியத்தில் 3.5 ஆண்டு ஊழியத்தில் கிட்டத்தட்ட
ஒரு ஆண்டுகளை கடந்து 1 1.5 ஆண்டுகள் இப்பொழுது கடந்து விட்டது. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா இயேசுனுடைய ஊழியத்துக்கு எதிர்ப்புகள் என்ன செய்து வர ஆரம்பிக்குது. ஆதலால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அந்த எதிர்ப்புகள் ரொம்ப வலுக்க ஆரம்பித்தவுடன் இப்பொழுது பாருங்க, சில வேளைகளில் அவர் ஜனங்கள் நடுவிலே வெளிப்படையாக ஊழியம் செய்யாமல் அவர் என்ன செய்கிறார், தனியாக இருக்கும்படி தம்முடைய சீஷர்களோடு அவர் என்ன செய்கிறார், ஜனங்களுடைய கூட்டங்களை விட்டு விலகி தனியாக சில இடங்களுக்கு பாருங்க சில நேரத்தில் அவர் செல்ல ஆரம்பிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வேலை தான் இது. பாருங்க, இயேசு கிறிஸ்து தான் ஊழியம் செய்த அந்த கப்பர்நகூம் பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர்கள் தள்ளி தீரு சீதோன் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அது ஒரு புறஜாதிகள் வாழ்ந்த இடம். பாருங்க, இஸ்ரேலியர்கள் அல்லாத புறஜாதிகள் வாழ்ந்த ஒரு இடம். அந்த பகுதிக்கு என்ன செய்கிறார், செல்லுகிறார். சென்றால் அங்கே இயேசு வந்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு பெண் கேள்விப்படுகிறார். இவள் யார்? இவள் பாருங்க, வேதம் அழகாக அழைக்கிறது, இவள் ஒரு கானானிய ஸ்திரீ. கானானிய ஸ்திரீ என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவரை அறியாத ஒரு பின்னணியிலிருந்து வர்ற ஒரு ஸ்திரீ. பாருங்க, ஆனால் இவளுக்குள்ளே பாருங்க ஒரு விசுவாசம். கர்த்தரை குறித்து இயேசு எப்படி அற்புதமெல்லாம் செய்தார் என்ற அந்த செய்தியை பாருங்க இவள் கேட்டிருக்கிறார். கேட்டதுனால இப்ப இயேசு தான் வாழுகிற பகுதிக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே பாருங்க இவள் ஓடி போகிறாள். இயேசு இடத்துல என்ன செய்கிறார், ஓடி போய் பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் கூட இயேசுவை மேசியாவாக ஆண்டவராக என்ன செய்யல, அநேகர் ஏற்றுக்கொள்ளல. ஆனால் இந்த கர்த்தரை அறியாத பின்னணியிலிருந்து வருகிற அந்த கானானிய ஸ்திரீ என்ன செய்கிறாள், இயேசுவை பார்த்து கூப்பிடுகிறாள். பாருங்க எப்படி கூப்பிடுகிறாள், ஆண்டவரே, தாவீதின் குமாரனே. அதாவது இவள் இயேசுவை என்ன செய்கிறாள், மேசியாவாக ஏற்றுக்கொள்ளுகிறாள். அதை தான் தன்னுடைய வாயில அறிக்கை செய்கிறார், ஆண்டவரே, தாவீதின் குமாரனே. தாவீதின் குமாரன் என்றால் அவர் மேசியா என்பதை அடையாளப்படுத்தும் ஒரு வார்த்தை. பாருங்க, இயேசுவே, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி பாருங்க அவள் இயேசுவை நோக்கி என்ன செய்கிறாள், கூப்பிடுகிறாள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இது ஒரு ஆச்சரியமான காரியம். இயேசு ஏன் இந்த பகுதிக்கு போகிறாரு? ஏன்னா அவர் தாம் ஊழியம் செய்த தம்முடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு, உடன்படிக்கை ஜனங்களுக்கு, வேதத்தை அறிந்த ஜனங்களுக்கு அவர் தம்மையே வெளிப்படுத்தினார். ஆனா அவர்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவரை என்ன செய்யறாங்க, நிராகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப எதிர்ப்பு கிளம்புது. ஆனா இந்த ஆண்டவரை அறியாத இந்த பின்னணியிலிருந்து வருகிற அந்த கானானிய ஸ்திரீ இயேசுவை மேசியாவாக என்ன செய்கிறாள், ஏற்றுக்கொள்கிறாள். பாருங்க, எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். பாருங்கள், இந்த சம்பவம் தான் சீஷர்களுக்கு பாருங்க ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. என்னென்றால், சுவிசேஷம் வெறும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் இல்ல, சகல ஜனங்களுக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி சொந்தமானது. இயேசு எல்லோருக்கும் இரட்சகராய், முழு மனுக்குலத்துக்கும் அவர் இரட்சகராய் இருக்கிறார் என்ற அந்த ஒரு சத்தியத்தையும் பாருங்க இயேசு இந்த சம்பவத்தின் மூலம் தம்முடைய சீஷர்களுக்கு என்ன செய்கிறார், கற்பிக்கிறார். பாருங்க, அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசுனோட ஊழியத்துல இது ஒரு முக்கியமான சம்பவம். ஏன்னா இவ்வளவு நாளும் உடன்படிக்கை ஜனங்களுக்கு தான் இயேசு ஊழியம் பண்ணாரு. இப்போ முதல் முறையா புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தின் கதவு என்ன செய்யுது, திறக்குது. பாருங்க, அப்போ இவள் என்ன செய்கிறாள், இயேசுவினிடத்துல இரக்கத்தை பெறும்படி வருகிறாள். நாம் பார்த்தோம் அல்லவா, நாம் இரக்கத்தை பெறும்படி எபிரேயர் 4:16 ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார்ல, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும்படி தைரியமா என்ன செய்யுங்க, கிருபாசனத்திலே வாருங்கள், சேர கடவுள்னு ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுத்தாரு. அந்த அழைப்பை ஏற்று பாருங்க இந்த பெண் இயேசுவினிடத்தில் வருகிறார். எதுக்கு? ஏன்னா இவளுடைய மகள் பாருங்க பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டதுனால தன்னுடைய மகளுக்கு ஒரு சுகம் கிடைக்கும்படி பாருங்க இந்த ஸ்திரீ இயேசுவினிடத்தில் என்ன செய்கிறார், வருகிறார். இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறாள். ஆனா இந்த இடத்துல இயேசு இதுக்கு முன்னாடி மற்ற யாருக்கு இப்படி செய்யலாம்னா இந்த ஸ்திரீக்கு இப்படி செய்யறாரு. என்ன செய்யறாரு? அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இப்ப 23வது வசனம். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து
இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். பாருங்க, இவள் தொடர்ந்து இயேசுவை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாள். ஆனா ரொம்ப ஒரு ஆச்சரியமா என்னன்னா, இயேசு இவளுக்கு ஒரு வார்த்தை என்ன செய்யல, திரும்ப சொல்லவே இல்லை. இயேசு அமைதியா என்ன செய்யறாரு, இருக்கிறார். பாருங்க, இதை பார்க்கும்போது பாருங்க, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, என்ன நினைக்கலாம்னா, என்ன இயேசு வந்து ஏன் ஏன் இப்படி இரக்கமில்லாமல் இப்படி செய்கிறாரு? வெளிப்படையாக பார்த்தா அப்படிதான் இருக்குது. ஏனென்றால் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கிற ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், 3 முறை இயேசு கிறிஸ்து இந்த பெண்ணுக்கு சொல்ற மறு உத்தரவு இந்த பெண்ணினுடைய வேண்டுதலுக்கு புறம்பாக இயேசு செயல்படுகிற மாதிரி, அதாவது நான் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேன் ஸ்திரியே அப்படின்னு சொல்லுகிறது போல பாருங்க, இங்க இந்த சம்பவத்துல இயேசுனுடைய அவர் செயல் என்ன செய்கிறது, அப்படி போன்று இங்கே காணப்படுகிறது பாருங்க. 3 முறை இவள் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்திரீ முதல் முறை இயேசுவை நோக்கி கூப்பிட்ட போது இயேசு முதல்ல இவளுக்கு ஒரு வார்த்தையும் சொல்லலை. 2வது இயேசு என்ன பண்றாரு, இவள் ஒரு கானானிய ஸ்திரீ என்று அறிந்திருக்கிறார். அதனால இவளை காயப்படுத்துற மாதிரி ஒரு காரியத்தை இயேசு 2வது முறையாக என்ன செய்கிறார், சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார், அடுத்தது 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம என்ன சத்தியத்தை தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து நம் சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்யும்படிதான் அந்த உலகத்துக்குள்ள என்ன செய்திருக்கிறார், வந்திருக்கிறார். அந்த சத்தியத்தை அதை தியானித்து வருகிறோம். ஆனா இங்கே இந்த ஸ்திரீனிடத்தில் இயேசு நடந்து கொள்கிறத பார்த்தா, இந்த ஸ்திரீக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்ற மாதிரி என்ன செய்து இருக்குது. முதல்ல இந்த ஸ்திரீ பாருங்க, விசுவாசத்தோடு வருகிறாள். இவள் ஒரு கானானிய ஸ்திரீ, இவள் இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்தவள் அல்ல. ஆனா இவள் விசுவாசத்தோடு வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனின்னு சொல்லி இயேசுவை தன்னுடைய மேசியாவாக அறிக்கை செய்து பாருங்க, இரட்சகராக அறிக்கை செய்து, இயேசுவே எனக்கு மனம் இறங்கும் சொல்லி கேட்கிறாள். அப்போ பாருங்க, அப்படி கேட்டபோது முதல் முறை இயேசு ஒண்ணுமே சொல்லலை. இப்போ 2வது முறை இந்த ஸ்திரியை கொஞ்சம் காயப்படுத்துற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்ல, நான் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல. அதாவது உனக்கு நான் அனுப்பப்படலை அப்படிங்கிற மாதிரி இங்கே இயேசு என்ன செய்கிறார், இந்த ஸ்திரியின் இடத்தில் சொல்லுகிறார் பாருங்க. அப்போ முதல்ல ஒண்ணுமே சொல்லல, இங்க 2வது முறை இந்த ஸ்திரீனுடைய ஜெபத்துக்கு பதில் சொல்ல மாட்டேன், நான் உனக்கு பதில் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி இங்க என்ன சொல்லுகிறாரு, நான் காணாமல் போன இஸ்ரேல் வீட்டாருக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கேன், மற்றபடி அல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனா பாருங்க, இப்படி 2 முறை இயேசு தன்னுடைய ஜெபத்துக்கு பதில் தர மாட்டேன் என்று சொல்லுகிறது போல நடந்து கொண்டாலும், இந்த ஸ்திரீ பாருங்க, இவளுடைய விசுவாசம் ரொம்ப பெரியது. பாருங்க தேவ பிள்ளைகளை, இந்த முழு சம்பவமே ஏன் நடக்குது, ஏன்னா கர்த்தர் இங்க இவளுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பாருங்க வளர செய்யும்படி, பூரணப்படுத்தும்படி தான் இப்படி என்ன செய்கிறார், இந்த சம்பவத்தின் முடிவில் இப்படி நடந்து கொண்டாருங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். பாருங்க, இப்போ முதல் முறை இயேசு அவளுக்கு பதில் சொல்லாம இருக்கும்போதே இந்த ஸ்திரீ கிளம்பி போயிருந்திருக்கலாம். ஆனா பாருங்க, அவள் விடலை, தொடர்ந்து என்ன செய்தா, இயேசுவை நோக்கி கூப்பிட்டாள். 2வது முறை இயேசு வந்து இவளை காயப்படுத்துற மாதிரி, நான் உனக்கு உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி திரும்ப 2வது முறை அந்த ஸ்திரீக்கு இயேசு பதில் சொல்லுகிறாரு. நான் காணாமல் போன இஸ்ரேல் வீட்டாருக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கேன், மற்றபடி அல்லன்னு சொல்லுகிறாரு. அப்போ அப்படி சொல்லும் போதே இந்த ஸ்திரீ என்ன செய்திருக்கலாம், மறுபடியும் அவள் ஒருவேளை மனவேதனைப்பட்டு எந்திரிச்சு போயிருக்கலாம். ஆனா பாருங்க, இயேசு 2வது முறையும் தன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேன் என்பது போல நடந்து கொண்டாலும், இவள் பாருங்க இயேசுவை விடவே இல்லை. என்ன செய்கிறாள், இப்போ தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவர்,
அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இந்த சிறியனோட விசுவாசம் எவ்வளவு பெரிதா இருக்கு பாருங்க. இந்த முழு சம்பவத்தினுடைய பாடமே அதான் பாருங்க. என்ன பாடம்? இயேசு முடிவுல இந்த சிறியனுடைய நடக்கையை பார்த்துட்டு இயேசுவே சாட்சி கொடுக்கிற, ஸ்திரியே உன் விசுவாசம் என்னது பெரியதுப்பா. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு இங்க இப்படி நடந்து கொள்றதுக்கு விதமே என்னது? இங்க இந்த ஸ்திரீக்கு மட்டும் இல்ல, நமக்கும் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் இங்க இப்படி நடந்து கொள்கிறார் பாருங்க. இங்க இயேசு இவள் கூப்பிடும் போது எதிர்மறையா பதில் சொல்லும் போது, ஏதோ நான் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதற்காக அப்படி சொல்லல. இவளுக்குள்ள இருக்கிற விசுவாசம், இவளுக்குள்ள இப்போ கடுகு விதை அளவுக்கு விசுவாசம் இருக்குது. ஆனா அந்த விசுவாசத்தை என்ன செய்யணும்? பெரிதான விசுவாசமா மாற்றணும். அதுக்குதான் இயேசு என்ன செய்கிறார்? இப்படி எதிர்மறையா நடந்து கொள்கிறது போல இங்க நடந்து கொள்கிறார் பாருங்க. அப்போ இயேசு அப்படி நடந்து கொண்ட போது அந்த ஸ்திரீ விடலை. என்ன செய்கிறாள்? இப்போ திரும்ப என்ன பண்ணுகிறாள்? ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் சொல்லிட்டு பாருங்க, அவள் தொடர்ந்து இயேசு உறுதியாய் பிடித்து கொள்கிறாள் பாருங்க. தொடர்ந்து பிடித்து கொள்கிறாள். அதாவது, இயேசுவே, நீர் இன்னைக்கு என் மகளை சோமாக்குற வரைக்கும் நான் என்னது விட போறது இல்ல ஆண்டவரேன்னு சொல்லி இவள் இயேசுவை உறுதியா என்ன செய்யறா? பற்றி கொள்ளுகிறத என்ன செய்யறோம் பார்க்கிறோம் பாருங்க. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இந்த ஸ்திரீயினுடைய இந்த செயல் நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. நிறைய நேரம் பாருங்க, நம்மளும் இந்த ஸ்திரியை போல கர்த்தரிடத்தில் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆனா நாட்கள் கடந்து போய்கொண்டே இருக்குது. கர்த்தர் நம்ம ஜெபத்துக்கு என்னது பதில் கொடுத்த மாதிரியே இல்லை. சூழ்நிலையை பார்த்தா எப்படி இருக்குன்னா, கர்த்தர் நான் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேன் போ அப்படிங்கிற மாதிரி என்ன செய்து இருக்குது. ஆனா இந்த ஸ்திரியை போலதான் நம்மளும் செய்யணும் பாருங்க. ஒருவேளை கர்த்தர் என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் கொடுக்காத போல் இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. இங்கே அதை தான் கற்றுக்கொள்ளுகிறோம். விடாப்பிடி பாருங்க, நம்ம ஜெபத்துல தேவனுடைய கிருபையை உதவியை பெற்றுக்கொள்ளும்படி நம்ம தேவ சமூகத்துக்கு வருகிறோம். வரும்போது சும்மா ஏதோ ஒரு தடவை ஜெபிச்சுட்டு இப்போ பதில் வருதா வரலையா அப்படின்னு பார்த்துட்டு இன்னும் வரலையே இன்னும் ஜெபத்துக்கு பதில் வரலன்னா, சரி கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் தர மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம எழுந்து போய்விடுவதில்லை பாருங்க. இல்லை, கர்த்தரிடத்துலேருந்து ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்கிறத விட்டு விடவே கூடாது. ஏன்னா கடந்த வாரம் கர்த்தர் நம்மோடு பேசின வாக்குத்தத்தம் அதானே. 1 சாமுவேல் 1:17, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எதை விண்ணப்பித்தியோ அதன்படியே கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன்னுடைய விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் நமக்கு என்னது வாக்குத்தத்தம் கொடுத்தார் அல்லவா? அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசி இப்ப நீங்க ஜோமனி கொண்டு இருக்கிறீங்க. ஜெபம் பண்ணும்போது சில நேரத்துல இன்னும் உதவி வராது போல சூழ்நிலை என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த சிறிய போல விசுவாசத்தை விட்டுறாதீங்க. விடாப்பிடியா இன்னும் என்ன செய்யுங்க? கர்த்தரிடத்தில் நெருங்கி வந்து கர்த்தரை நோக்கி என்ன செய்யுங்க? கூப்பிடுங்கள். இந்த ஸ்திரீ அப்படிதான் பண்றா. ஏசு எந்த அளவுக்கு உன் ஜெபத்தை நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பதில் அளிச்சாலும், இவள் இன்னும் இயேசுவின் இடத்தில் நெருங்கி வருகிறாள் பாருங்க. இப்ப கடைசியா 3வது முறையா இயேசு ஒரு பதில் சொல்றாரு. இது எப்படி இருக்குன்னா, இது முற்றிலுமாக அந்த ஸ்திரியை ஒரு அவமதிக்கும் விதத்துல இயேசு பேசுறது போல இங்க ஒரு பதிலை, ஏற்கனவே ஒரு முறை இயேசு முதல் முறை பதிலை சொல்லல, 2வது முறை கொஞ்சம் இந்த ஸ்திரியை அவமதிக்கிற மாதிரி ஒரு பதிலை இயேசு சொன்னாரு. இப்ப 3வது முறை பாருங்க, இயேசு சொல்ற பதில் இந்த ஸ்திரியை ரொம்ப முற்றிலும் அவமதிக்கிற மாதிரி இருக்குது பாருங்க. மேலோட்டமா பார்க்கும்போது வாசிக்க கேட்கலாம். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இங்க இயேசு சொல்ற இந்த வார்த்தைக்கு பின்னாடி அர்த்தம் என்ன பாருங்க. இயேசுவின் நாட்கள்ல இஸ்ரேல் ஜனங்கள் புறஜாதிகளை நாய்கள் அப்படின்னு தான் அழைச்சாங்க பாருங்க. அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் புறஜாதிகள், இஸ்ரேல் தேசத்தை சேராத மற்ற தேச ஜனங்களை இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி பார்த்தாங்கன்னா, அவங்களாம் நரகத்துக்கு போறவங்க தான், நரகத்துக்குரியவர்கள். அப்படித்தான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மற்ற
தேசத்தார பார்த்தாங்க. அதனால அவங்கள நாய்கள் அப்படின்னு தான் ரொம்ப ஒரு அவமதிக்கிற விதத்துல அழைத்தாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த அளவுக்கு அவமதிக்கிற மாதிரி அந்த வார்த்தை யூஸ் பண்ணாம நாய்க்குட்டிகள், அதாவது வீட்டில் இப்போ செல்லமாக வச்சிருப்போமே நாய்க்குட்டிகள், கொஞ்சம் அவமதிப்பை குறைக்கிற மாதிரி பேசுகிற மாதிரி அந்த வார்த்தையை இங்கே இயேசு என்ன செய்யற பயன்படுத்துகிறார். என்ன சொல்கிறாரு, அதாவது பிள்ளைகளின் அப்பம், அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் தான் உடன்படிக்கை ஜனங்கள். அப்போது அவங்களுக்குரிய அந்த பிள்ளைகளோட அப்பத்தை எடுத்து நான் எப்படி புறஜாதியாக இருக்கிற உனக்கு நான் எப்படி போட முடியாது, நல்லதல்ல அப்படின்னு சொல்லி இயேசு பாருங்க இங்க சொல்ற பதிலை பார்த்தா எப்படி இருக்குது. முற்றிலுமா நான் உன் ஜெபத்துக்கு பதிலே தர முடியாதுப்பா, நான் உனக்கு உதவிலாம் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுகிறது போல இங்கே ஒரு பதிலை இயேசு என்ன செய்கிறார் சொல்லுகிறார். ஆனா இந்த ஸ்திரீயினுடைய விசுவாசம், அந்த பெண்ணினுடைய விசுவாசம் எவ்வளவு பெரிதா இருக்குது பாருங்க. இயேசு தன்னை முற்றிலுமாய் அவமதிக்கிற விதத்துல பேசுறது போல இருந்தாலும் அப்போ கூட இந்த ஸ்திரீ என்னது, அந்த இயேசு சொன்ன பதிலால அவள் பாதிக்கப்படவே இல்லை. அவள் சொல்றா, இயேசுவே நீங்க எனக்கு உதவி செய்து இன்னைக்கு என் ஜெபத்துக்கு பதில் தர்ற, என் மகளுக்கு ஒரு விடுதலையை தர்ற வரைக்கும் நான் உண்மை விடுவதே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி இன்னும் இயேசுவினிடத்தில் நெருங்கி போய் அவள் இயேசுவை பார்த்து சொல்றா, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே அப்படிங்கிறான். இவளோட விசுவாசத்தை பாருங்க. இயேசு தனக்கு 3 முறை தன் ஜெபத்துக்கு பதில் தர மாட்டேன்னு சொல்ற மாதிரி நடக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு எதிர்மறையா தன்னை அவமதிக்கிற மாதிரி நடந்தா கூட இவளுக்குள்ள பாருங்க ஒரு விட்டாப்பிடி விசுவாசம். நான் இன்னைக்கு என் மகளுக்கு இயேசுவே உம்மிடத்துல இருந்து விடுதலையை பெற்றுதான் நான் என்ன செல்வேன்னு சொல்லி ஒரு விட்டாப்பிடி விசுவாசத்தோடு இவள் என்ன செய்கிறாள், இயேசுவினிடத்தில் நெருங்கினாள். அதனுடைய விளைவு என்ன பாருங்க. முதல் வாரம் நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி முதல் வாக்குத்தத்தம் பார்த்தோம். கர்த்தர் சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உன்னை மிகவும் திரளா என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. கடந்த வாரத்துல சொன்ன வாக்குத்தத்தம், உன் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அது அடுத்த வாக்குத்தத்தம். இன்றைக்கு 3வது வாக்குத்தத்தமாக கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையை தான் பேசுகிறார். இப்பொழுது நாம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அப்போ பாருங்க, இந்த ஸ்திரீ இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டு இவளுக்குள்ளே ஒரு விட்டாப்பிடி விசுவாசம் இருந்ததுனால பாருங்க, இப்போ இயேசு இவளுடைய விசுவாசத்தை பார்த்து பாருங்க பெரிய சாட்சியை கொடுக்கிறாரு. இந்த சாட்சியை தான் உங்களை பார்த்தும் இன்னைக்கு கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு, என் மகனே மகளே, உன் விசுவாசம் பெரிது. இந்த ஸ்திரியை பார்த்து சொல்ல, ஸ்திரியே உன் விசுவாசம் என்னது பெரிது. அதனால இப்போ ஆசீர்வாதத்தை கூறுகிறாரு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த ஸ்திரீ இயேசுவை விட்டாப்பிடியாய் பிடித்து கொண்டதுனால, இயேசு தனக்கு பதில் அளிக்க மாட்டார் என்பது போல மாத்திரல்ல, தன்னை அவமதிக்கிற மாதிரி நடந்து கொண்ட அந்த நேரத்துல கூட இவள் இயேசுவை விட்டாப்பிடியாய் உறுதியாய் பற்றி கொண்டதுனால கர்த்தர் சொல்றாரு, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு என்னது ஆக கடவுதுன்னு சொன்ன உடனே பாருங்க, அவளுடைய மகள் அந்நேரமே என்ன செய்யிட்டா, ஆரோக்கியமாயிட்டா, ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொண்டா. இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து பேசுகிற வார்த்தை இதுதான், என் மகனே என் மகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில சில ஜெபத்துக்கு பதில் வராது போல இன்னைக்கு காணப்படலாம், அல்லது ஏதோ கர்த்தர் உங்களை அவமதிக்கிறது போல நடந்து கொண்ட மாதிரி கூட சில சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில நீங்க சிலது சந்திக்கலாம். ஆனா இந்த ஸ்திரியை போல என்ன சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தரிடத்திலிருந்து ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நான் இன்னும் கர்த்தரிடத்தில் நெருங்குவேன், நான் விட்டாப்பிடியாய் கர்த்தரை விசுவாசிப்பேன் என்று நீங்கள் நிற்கும் போது இப்ப கர்த்தர் சொல்றாரு, என் மகனே என் மகளே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்னு உங்களை பார்த்து சொல்லுவார். அப்போ
அந்நேரமே நீங்களும் பல நாட்களாக காத்திருந்த உங்க ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்வீர்கள். ஆதலால் இந்த நாளிலே இந்த ஸ்திரியை போன்ற ஒரு விசுவாசம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளும் எழும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அதுக்காக ஜெபித்து முடிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வருகிறப்பா. ஆண்டவரே, இந்த கானானிய ஸ்திரீ வாழ்க்கையில தியானித்தோமே, அந்த ஸ்திரீ தன்னுடைய மகளுக்கு ஒரு விடுதலைக்காக உம்மிடத்தில் ஆண்டவரே தன்னை தாழ்த்தி நெருங்கி உம்முடைய கிருபாசனத்திலே தைரியமாய் வந்தபோது ஆண்டவரே 3 முறை இவள் ஜெபத்துக்கு பதில் வராது போலதான் நீங்க ஒருவேளை நடந்து கொண்டது போல இங்க காணப்பட்டுச்சு. ஆனால் இந்த ஸ்திரீ எப்படி ஆண்டவரே உம்மை விடாப்பிடி விசுவாசத்துல பிடித்து கொண்டாள், பெரிய விசுவாசத்தோடு பிடித்து கொண்டாள் என்பதை பார்த்தோமே. இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த கானானிய ஸ்திரீக்குள் இருந்த அந்த விசுவாசம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய இதயத்துல உண்டாகட்டும். ஆண்டவரே, எல்லா எதிர்மறையான சூழ்நிலை, எல்லா ஜபத்துக்கு வராத போல சூழ்நிலை நடுவிலும் ஒருவேளை தாங்கள் அவமதிக்கப்பட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலை நடுவிலும் இயேசுவே நாம விட மாட்டேன், நீர் என் ஜபத்துக்கு பதில் கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் உம்மை விடாப்பிடியாய் நெருங்கி வருகிற அப்படிப்பட்ட ஒரு உறுதியான விசுவாசம் நாள் உம்முடைய பிள்ளைகளுக்குள் உண்டாகட்டும். அதன் மூலம் நீர் இந்த ஸ்திரீக்கு சொன்ன அந்த வார்த்தையை உடைய பிள்ளைகளை பார்த்து விசுவாசி ஆண்டவரை கட்டவிழ்த்து விடுகிறோம். நாளில் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறோம், அவர்கள் விசுவாசம் பெரிது, அவர்கள் விரும்புகிறபடி அவர்களுக்கு ஆகக்கடவதென்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா. அந்த நாளிலே ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படியே எப்படி இந்த ஸ்திரீ தன்னுடைய மகளுக்கு அந்த வேளையிலே சுகத்தை பெற்றுக்கொண்டாலோ அதை போல் இப்பொழுது ஜெபிக்கிற இந்த வேளையிலேயே உடைய பிள்ளைகள் எந்த காரியத்துக்காய் பல நாட்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஜெபத்துக்கு பதில் இப்பொழுதே விட பிள்ளைகளோட வாழ்க்கையில் உண்டாகி இந்த நாமம் அதன் மூலம் உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் ஒரு நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.